அப்பா, இவற்றை பாருங்கள். இந்த ஆண்டு மாம்பழங்கள் நன்றாக விளைந்துள்ளன. ஓ, அவை மிகவும் இனிமையானவை. நீ சிறிய வயதில் மாம்பழங்களை பறிக்க மரத்தில் ஏறியதைப் போல. எனக்கு அது நினைவிருக்கிறது. நான் அதிக உயரத்தில் ஏறினால் நீங்கள் எப்போதும் என்னை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் விழுந்து விடுவேனோ என்று நீ கவலைப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் கவலைப்பட்டேன் சங்கீதா. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் நிறுத்தவில்லை. ஏனென்றால் உன் கண்களில் அந்த தீப்பொறி இருந்தது. அதே தீப்பொறி இப்போது உனக்கு இருக்கிறது. எப்பொழுதும் ஆர்வமாகும், எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன். சில விஷயங்கள் எப்போதும் மாறாது என்று நினைக்கிறேன். நான் இன்னும் வயல்களை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பேன். நீ இந்த கிராமத்தை நேசிக்கிறாய், அல்லவா? நான் செய்கிறேன் அப்பா. இங்குள்ள காலை நேரம் மாயாஜாலமானது. பறவைகளின் சத்தம், மழைக்கு பிறகு புதிய பூமியின் வாசனை, இவை அனைத்தும் நான் யார் என்பதன் ஒரு பகுதியாகும். உனக்கு தெரியுமா சங்கீதா, வாழ்க்கை எப்பொழுதும் சுலபமானது அல்ல. ஆனால் நம் குடும்பம், நமது வீடு மற்றும் விவசாய நிலம் இருந்தால் நாம் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். என்ன சொல்கிறீர்கள் அப்பா? நான் என் வாழ்நாளின் பெரும் பகுதியில் விவசாயம் செய்திருக்கிறேன். இங்கு ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய வாய்ப்பாக, புதிய நம்பிக்கையாக இருக்கும். சில நேரங்களில் நான் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கலாமா என்று யோசிப்பான். ஆனால் மகிழ்ச்சி என்பது எப்போதும் அதிகமாக இருப்பது இல்லை என்பதை உணர்ந்தேன். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அறிவது மற்றும் எளிய தருணங்களை ரசிப்பது பற்றியது. நான் சத்தியம் செய்கிறேன் அப்பா. இந்த இடத்தையோ உன்னையோ நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் எப்போதும் உனக்காக இங்கே இருப்பேன் சங்கீதா. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் இந்த வீட்டில் என் அன்பு எப்போதும் உனக்கு இருக்கும்.